so nice to see all of you coming for the house of God for communion. திருவிருந்து ஆராதனை எடுக்க நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த அழகே இஸ் பியூட்டிஃபுல். எனக்கு மறுபடியும் யாராவது வந்து உனக்கு 1 மில்லியன் வேணுமா கேட்டா எனக்கு வேணாம், எனக்கு இன்னொரு 1000 ஆத்மா போதும். அந்த நாள் வரும். அதனால இப்ப என்னோட கான்சன்ட்ரேஷன் அடுத்த தலைமுறை நம்ம சபையில இன்னும் கொஞ்சம் பலமாய் உருவாக்கப்படும். ஆனா நீங்க எல்லாம் போய் ஆத்ம ஆதாயம் பண்ணி கொண்டுட்டு வருவீங்க, இருக்கிறத நம்ம உருவாக்கி கட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். இது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இரும்புல கேட்டால் இது ஓகே தான், இது ஹெவி தான், பிளாஸ்டிக் இல்லை. இது சுத்தியல். சுத்தியல் எத்தனை பேர் தமிழ்ல சுத்தியல்னு இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாம் தமிழன் தான். ஓகே, நான் எங்கே பங்களாதேஷ் சபைக்கு வந்துட்டேன்னு சமயத்தில் யோசிக்கிறது உண்டு. ஸோ இது சுத்தியல் அப்படின்னா ஹேமர். இது என்ன? இது என்ன? என்ன புலியா? ஆக்கிற புலியா? உளி. இப்போ பயலுங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுனால உளியும் தெரியாது ஒளியும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். யார் மண்டே போலக்கலாம், நீ தான் வசதியாக இருக்கு. இன்னைக்கு இந்த சேமனோட காரியமே வந்து சுத்தியலும் இதுதான். இருக்கீங்க தானே? ஓகே, ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்படியே நெல்லு வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10வது வசனம் சும்மா வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அழியல, அழிக்கிறது இல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட the work or the purpose that God has given me. தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வேலை, ஒரு அழைப்பு. ஜேம்ஸ் சுப்பியாவுக்கு என்ன கொடுத்தாருன்னா, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல. இதே வந்து நான் 21 வயசுல ஊழியத்துக்கு வரும்போது என் அனுபவம் வேற. அநேகர் என்னை செதுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரு காலகட்டம் வந்தோடனே நாளுக்கு நாள் சபைகளை கட்டி உருவாக்கி மக்களை பலவிதமாய் அவர்களை வழி நடத்தி இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செய்கிற காரியம் அது ஒரு 5 வருஷத்தின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், அல்லது என்னுடைய வேலை உங்களை உருவாக்க. அதனால்தான் இன்னைக்கு இருக்கிற சபைகளை ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் நம்பி தயவு செஞ்சு போவாதீங்க. எத்தனை பேர் என் முன்னுக்கு வந்து சாயந்தரம் காஃபி குடிக்கவோ பேச வரும்போது நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியே உங்களை படம் போட்டு காமிக்கும். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? அப்படியே வருவோம். That means when I talk to you, what's in your heart I can bring out and I can tell you what is the solution. எத்தனை பேருக்கு சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். I'm your shepherd. உங்க கையில வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையே தீர்க்கமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் உங்க ஊழியக்காரர். I understand this clearly. So இன்னைக்கு வந்து ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ், அப்போஸ்டலிக் கான்ஃபரன்ஸ், இந்த பொய்யெல்லாம் நம்பி எந்த சபைக்குமே போயிடாதீங்க. ஏன்னா அது உங்களை உருவாக்காது. அப்ப பவுல் சொல்லுகிறான், நான் என்னதே வாசி, எனக்கு அளிக்கப்பட்ட தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின்படிக்கு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் அஸ்திவாரம் போட்டு சரி போதும் சிற்பாசாரி. That means God has called me as a shepherd to shape you. Okay, no amen is okay. தேவன் என்னை அழைத்த அழைப்பே ஒருவர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தி, ரட்சிப்பென்ற அஸ்திவாரத்துக்குள் கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, அந்த கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி, அந்த கிறிஸ்து உங்களுடனே இருந்து உங்களை பரலோகம் எப்படி உருவாக்க விரும்புகிறதோ அதன்படி அதை அறிந்து உங்களை கூட செயல்பட்டு உங்களை உருவாக்குகிற மேய்ப்பன். சில பேர் நம்ம சபையில் இருக்கீங்க, கொண்டா மண்டை உடது, இது என்ன வேண்டாம், இது வேணா ஒட்டைக்கிறது தான் சரி. நீங்க
ஓகே. பாஸ் அப்படியே தலை குனிஞ்சிட்டாரு. அதுக்கு மேலே ரொம்ப சிரிச்சிருவார். புரியுதா இல்லையா? கேக்குதா? அப்ப சரி, உனக்கு என்ன வயசு? ஓகே ஓகே ரைட். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கணும், சத்யா 17 வயசுல 16 வயசுல சபைக்கு வந்தார், ரைட்டா தானே? என்ன செய்யறோம்னா 16 வயசுல சத்யா வரும்பொழுது அவர் நல்லா படிக்கிறவர். பட் when God called him into something, பைபிள் ஸ்கூல்ல நம்ம பைபிள் ஸ்கூல்ல படிச்சாரு, ஃபிஷர்மேன் ட்ரைனிங் சென்டர்ல ஒப்பு கொடுத்து வந்தாரு. SPM முடிச்சுட்டு then he start coming into Bible school, right? ஊழி செய்யணும்னு ஆசை, சின்னதுலேருந்து அவருக்கு ஆசை, பல காரியங்கள். ஸோ நம்ம கைக்கு வரும்போது இந்த வயசுல தான் என்ன ஆரம்பிச்சோம்? என்ன புரியுதா புரியலையா? செதுக்க ஆரம்பிச்சேன். அப்ப இன்னைக்கு he is not only the senior pastor of Family Healing Center, but he is the chairman of the whole English Pastors Fellowship in Joburg. காரணம் என்ன? தேவன் கொடுத்த அந்த காரியம் ரொம்ப ஹார்டா இருந்திருக்கும். சத்தியெல்லாம் என்கிட்ட பேர் போட்டது பெரிய காரியம். இப்போ உள்ள ஜேம்ஸ் அந்த காலத்துல வேற பிச்சு பிட்டாரு எடுத்துருவோம். இன்னைக்கெல்லாம் அந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தானா அதான் சொல்றேன்னா, சபையில் 5 பேர் இருக்க மாட்டீங்க, ஒரு வாழையை பாய் வர மாட்டான், இந்த மூதேவி பேச்சை கேட்கணுமான்னு சொல்லி போயிடுவான். இப்பயும் அப்படிதான் இருக்கும் சனத்துல. இப்ப இந்த லெவல்ல அப்பெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சத்தியம் தான், இல்லை செத்துப்போ, ஒன்று சத்தியத்தில் என்ன இல்லை செத்துப்போ. that's a kind of life. அந்த மெசேஜ்லாம் அந்த காலத்தில். இப்பெல்லாம் ஓகே விடுவோம். ஸோ என்ன செய்யும், சத்யா அந்த நாட்களில் இந்த யாங் பாய் இருக்கும்போது அந்த ஊழிய பாரம், அப்போ ஊழிய பாரம் அழைப்புன்னு கேட்டால் நான் என்ன செய்யணும்? கர்த்தர் என் இடத்துல அந்த ஏதோ போடுமா, விஷுவல் ஏதோ போடு. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்துக்காக அந்த ராக் பாருங்க. அப்ப நான் ஒண்ணும் இல்லை, அது என்ன ஷேப்னு தெரியல, ஆனா கர்த்தருடைய சித்தம் அந்த ராக் மேல நாளைக்கு அந்த ராக்கு ஒரு ஊழியக்காரனா மாறணும். புரியுதா புரியலையா? ஒரு நாளைக்கு இந்த சபை கட்ட போற சபையில அவரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்து ஒரு நாளைக்கு ஊழியத்தை நடத்துற ஆற்றல் உள்ள மனுஷனா உருவாக்கணும். அப்ப யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வராரோ அந்த ஊழிய பாதையில அவங்கள செதுக்கணும். தேவா, தாசனி, மற்ற யாரெல்லாம் நம்ம லீடர்ஷிப்ல உருவாக்குறோமோ என்ன செய்யறோம்? இப்ப கர்த்தருடைய அழைப்பை பெற்று அப்ப இவங்க வாழ்க்கை ஊழியக்காரர்களாய் மாறணும் என்றதுனால என்ன செய்யற? ஒவ்வொரு வாட்டியும் பல வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிறேன். ரைட்டா இல்லையா? ஏன்னு கேட்டா கர்த்தர் எனக்கும் கத்து கொடுக்கிறாரு, நானும் உருவாகும் போது அந்த காரியங்களை நான் பார்க்கறதுனால என்னிடத்துல ஆண்டவர் உருவாக்குற காரியங்களை எடுத்து இவங்களையும் நான் உருவாக்குறேன். புரியுதா இல்லையா? அப்ப அந்த கல்லுல ஷேப் இல்லை இன்னைக்கு. அதனாலதான் சபைன்னு வர்றதுனால அநேகர் என்ன செய்றீங்க? நான் சபைக்கு போறேன். நீங்க சபைக்கு வர வேணாம், உருவாக்கப்படுவாங்க. சபைக்கு போனோம்னா 1000 சபை இருக்கு ஜோபால, எந்த சபையில போய் கூத்தடிங்க. ஆனா இந்த ஃபேமிலி ஹீலிங் சென்டர் உங்களுக்கு வரீங்கன்னா ஒரு மேய்ப்பன் தேவன் வைத்திருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார், உன் ஜனங்களை உருவாக்கு. அப்போ ஒரு வாலிபனை நான் உருவாக்க நினைக்கும் போது அதற்கு இடையூறா இருக்கிறதே சந்திராந்த பெற்றோர்களா இருப்பாங்க. ஆமா அடிக்கடி அங்க போய் சில பிள்ளைங்களை சபைக்கு வர விட மாட்டாங்க, ஏன்னா கெட்டு போயிடுவாங்களாம். மற்ற பயணங்களோட சேர்ந்தாலுமே கெட்டு போய் நல்லவன் ஆயிடுவான். அவன் நல்லவன் ஆகும்போது மற்றவனே நல்லவன் ஆகிடுவான். நாரி போகும்போதே எல்லாத்தையும் நார அடிப்பான், ஆனா அவன் நல்லவன் ஆகும்போது மற்றவனையும் நல்லவனாக பார்ப்பான். தட்ஸ் லைஃப். அப்ப அவங்கள நான் என்ன செய்யறேன்? செதுக்கும் போது வலிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நாட்கள்ல நம்ம சபையை விட்டு போன காரணம் இதனாலதான். எடுத்துக்க முடியாது. ஏன்னா பாஸ்டர் ரொம்ப சீரியஸா பேசுறாரு, என் பிள்ளைங்களை ஓவரா கண்டிக்கிறாரு, எனக்கு பிடிக்கல, நான் ஏதாவது நேரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு, எனக்கு பிடிக்கல.
அதனால வேற எவனாவது பற்று போடுறவன் இருப்பான், அவங்ககிட்ட போயிடுவோம். பற்று போடுறவங்கிட்ட போயிடுவான். கஷ்டப்பட்டு நான் செதுக்கிட்டு இருப்பேன். புரியுதா புரியல? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹலோ, கஷ்டப்பட்டு செதுக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு புரியாது, உனக்கு வலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அநேக லேடிஸ் நம்ம சபையில ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது அவங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? இல்லையா. அப்படின்னா என்ன? ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு லைசன்ஸ் எடுக்கிறன்ற கற்பனையில எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வரும்போது என்ன செய்ய நான் நினைக்கிறேன், இங்க கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் தரமா உண்டாகணும், அவங்க தரமா இருக்கணும். நான் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல் மட்டுமல்ல, சும்மா அன்னைய பாசையில பேசி ஜெபம் பண்றது மட்டுமல்ல, நல்லா பைபிள் படிக்கிறீங்களா, நல்லா ஜெபம் பண்றீங்களா, அது மட்டும் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் சகலமும் நிறைந்தது. கர்த்தர் எல்லாம் முன்னேற்றம். இன்னைக்கு சில பேர் அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன என் பேச்சை கேட்டிருந்தா நீங்க மில்லியனரா இருப்பாங்க. அவர் கிடக்கிறாரு, அவர் சொல்லுவாரு, அவர் கிடக்கிறாரு, அவர் சொல்லுவாரு. பட் they have never grown up. Why? My chisel is very painful. ஆண்டவரை உருவாக்கணும்னா வழிதான். சில பேர் சீப்பட்டு சிரிப்பா சிரிச்சு தான் கத்துக்கிறோம். ஆரம்பத்துல நம்ம உப்பு கொடுத்து வளைய மாட்டேன்றோம். நம்பிக்கையா இந்த கல்லை உருவாக்க முடியும். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் சத்தம் போட்டு இயேசு எருசலேமுக்கு வரும்பொழுது எல்லாம் சத்தம் போட்டு ஆரவாரமா, அதாவது அந்த பாம் சண்டேன்னு இந்த குருத்தோலை தூக்கிட்டு ஆடுங்க. ஸோ இயேசு வரும்போது எல்லாம் ஆரவாரும் போது சில பேர் கேட்டு, ஏன் ஜனங்களாம் அப்படி சத்தம் போடுறாங்க? இந்த ஜனங்க, நீ இவங்களை நிப்பாட்டினா, இவங்களை அடக்கடினா, இந்த கல்லுல இருந்து கூட தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று தேவன் சொன்னார். God can make people from anything. எதுல இருந்து வேணாலும் உருவாக்கலாம். ஆனாதான் பிள்ளைங்களை சபைக்கு வர்றது மட்டும் தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. அடுத்தது உங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இல்லாம போயிடும். யாரும் கொல்லி வைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த நம்ம பாணிகளை சொல்றேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் the house of God shape people. The house of God build people. ஆனா தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 3 யங் பீப்புளை இந்த 21ஆம் தேதி ஒரு சும்மா செமினார் நடத்த சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ ப்ராடக்ட். I sit with them, I talk to them. அப்ப நீங்க 20 வருஷம் சபையில இருக்கீங்க, என்ன உருவாக்கி இருக்கீங்க? உருவாக்குறதுக்கு விட்டீங்களா, இல்ல உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? என்ன பத்தி சொல்ல, ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு இருக்காரு, அந்த மேய்ப்பன் உங்களை செதுக்கி உருவாக்க. Are you with me? இருக்கீங்களா இல்லையா? அப்ப சில நேரத்துல உங்களை செதுக்கும் போதே நீங்க வழிக்கு வரன்னா எப்படி உங்க பிள்ளைங்களை செதுக்க விடுவீங்க? I want to see இந்த அடுத்த தலைமுறைகள் இந்த சபையில வளர்ந்து செழிப்பா இருக்கணும்னா, நாளைக்கு 300 காடிகள் பக்கிங் பண்றதுக்கே இடம் இல்லாம இருக்கணும்னா உங்க பிள்ளைங்கள் செதுக்கப்பட வேண்டும். சாட்டர்டே சண்டே பிரசங்கம் பண்றோம், அதை கேட்டு இல்லை. ஆனா உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம், செதுக்கி கொண்டு இருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கூட பேசும் போது, ஒரு காஃபி குடிக்கும் போது, வசனத்தினாலும் பிரசங்கத்தினாலும் உங்களை செதுக்கிட்டே இருக்கும். எனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனோ பிள்ளைங்க எல்லாருமே கீதா கிளாஸ்ல ஒரு பேசிக், கீதா கிளாஸ்ன்றது ஒரு பேசிக். அவங்க அடுத்த வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரம் எடுக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, அஸ்திவாரம். அப்படின்னா நம்ம சபையில இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், நம்ம கீதா கிளாஸ் என்ரோல் பண்ணுங்க. இருக்கீங்களா இல்லையா? கீதா கிளாஸ்ல என்ரோல் பண்ணுங்க. அவ எதுக்கு சொல்றேன், அவங்கள படி என்ன அடுத்தது போமா, இந்த கல்லு மாதிரி எடுத்து ஏன் மாதிரி தான் இருக்கு அவனை பார்க்க. என்ன செய்யறேன், பிள்ளைங்களை கீதா, எந்த பிள்ளைங்களும் நம்ம சபையில கைவிடப்படக்கூடாது என்கிறது என்னோட கொள்கை. No children must be left out. எந்த பிள்ளைங்களும் நம்ம சபையில, that's why there's no elite group in family healing center. அப்படின்னா ஸ்பெஷல் குடும்பம், ஸ்பெஷல் பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க மட்டும்தான் வாசிக்க முடியும், இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சபையில இடம் உண்டு, அவங்க தான். நோ நோ நோ, எவ்ரிபடி grow.
நீங்க 20-30 வருஷம் தாக்கு பிடிக்கணும். நான் இருக்கிறேனோ இல்லையோ, நிச்சயமா கர்த்தர் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு தரப்பார் ஊழியம் செய்ய. ஏன்னா உங்களுக்கு அதே நேரத்தில் உங்க குடும்ப லைஃபும் சரியா இருக்கும். எல்லாத்தையும் வெளியில விட முடியாது. இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? அப்ப என்ன செய்யறோம்? அந்த பேசிக் கீதா கிளாஸ் எதுக்கு சொல்றோம்னா, உன் பிள்ளைங்க எதுலையாவது தூக்கி வைப்போம். அப்ப நான் 6 மாசம் சென்று 1 வருஷம் சென்று இப்போ 1 வருஷமா பிள்ளைங்க எல்லாம் கீதா படிக்குது. இன்னமும் அப்படின்னுச்சுன்னா, ஒண்ணு நீயே செதுக்கப்படவில்லை, உன் பிள்ளைங்களே நான் செதுக்க முடியாதுங்கிறதுக்கு அர்த்தம். எத்தனை பெற்றோர்கள் நான் சொன்ன பிரகாரம் உங்க பிள்ளைங்க 2 மணி நேரம் மியூசிக் வாசிக்கலன்னா சோறு கொடுக்காம நீங்க பட்டினி போட்டிருக்கீங்க. கை மட்டும் தூங்குங்க. This is show you are number one stubborn and you will never allow your children to prosper. Now I can work my whole life. என் வாழ்க்கை பூரா உங்களை உருவாக்க பார்க்கலாம். ஆனா இப்ப கை தூக்கவே உங்களுக்கு முடியல. மனசாட்சிக்கு பயந்து என்ன கம்யூனியன் வந்திருக்கீங்களா? பயந்து நீங்க இருக்கீங்க. I'm glad. பிகாஸ் ஒருவேளை சாப்பாடு போடாம அந்த பிள்ளைங்களை வச்சா பிள்ளைங்க செத்து போயிடும் நினைக்கிறேன். ஆனா நான் அதுங்களை செதுக்க பார்க்கிறேன். ஆனா நீயோ அதுங்களை சாவடிக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச். கைகளை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க. நான் என் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யறேன்? அதுங்களை செதுக்க பார்க்கிறேன். ஆரம்பத்திலே ஒரு கீதா கிளாஸ் போட்டு செதுக்க பார்க்கிறேன். ஆனா நீ சோத்தை கொடுத்து பண்டிகளை வளர்க்குறீங்க. ஐம் சாரி, பேக்கப் பாடுன்னா ஜங்க மாறா ஐயா போலேதா. ஏன்னா பண்டி பண்ணைங்களை நடத்துறீங்க. ஒரு அப்படின்னு சோத்த போடுறீங்க. அப்படின்னா ஐயோ புள்ள அப்படியே வாடி போறான். ஆனா வாடிதான் 10 கிலோ குறையிட்டுமே. எல்லாம் ஒபிசிட்டியா வளர்க்கறதுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்? செதுக்க விட்டாதானே. அப்ப கீதா கிளாஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம். என்னத்துக்கு போடுறோம் அந்த கீதா கிளாஸ்? அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு. அந்த கல்லை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஜீவ கற்கள். அது சபைக்கு வந்தோன்னா என்ன செய்யறேன்? அதை எடுத்து சொல்றேன் கன்சர்னா அதுங்களை அனுப்புகிறதோ கத்து கொடுக்கறதுக்கு பயனுங்க இருக்கானுங்க. வா சாமுவேல் பிறந்த உடனே சொன்ன, I'm not bragging to children, please don't get me wrong. அப்ப வேற எந்த பிள்ளைங்களை பத்தி பேசுது? பிறந்த உடனே சாமுவேல்னு பேர் வச்சேன். அவன் பாஸ்டர் ஆகணும். ஆனா பாஸ்டர் இல்ல, நான் சம்பளம் கொடுத்து வளர்க்குற பாஸ்டர் இல்ல, சம்பளம் எங்களுக்கு கொடுத்து வளர்ற பாஸ்டர். இது எப்படி? என்ன செய்யறேன்? செதுக்கிறதுனால இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க கீதா கத்து கொடுக்குறாங்க. எத்தனை பிள்ளைங்களுக்கு கீதா கத்து கொடுக்குறாரு? எத்தனை பிள்ளை உங்ககிட்ட கொடுத்தேன்? 15 கொடுத்தேன். அப்ப 15 பிள்ளைங்களுக்கு கீதா கத்து கொடுத்தாரு. எதனால? ஒன்னு செதுக்கிறதுக்கு அவங்க அப்பா ஒப்பு கொடுத்ததுனால, அம்மா ஒப்பு கொடுத்ததுனால, என் கையில அடங்குறதுனால செதுக்கி 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 இன்னைக்கு உங்க பிள்ளைங்க 15 பிள்ளைங்களுக்கு அவங்க கீதா கத்து கொடுக்கணும். I want you to understand. Don't think your children will grow. எல்லாம் சூடுபட்டு செத்துக்கிட்டு கிடக்குது. கேட்டா என்னையே குத்தம் சொல்லிடுவீங்க. அவரா இது சொல்லி உங்க பிள்ளைங்களை நாசமாகுறீங்க. நீங்க தான் ஃபிளஷ் பண்ணி அனுப்ப போறீங்க டாய்லெட். பிகாஸ் ஐ எம் ஷேப்பிங். அதே போலதான் அவன். Because the parents gives the support. அந்த பேரண்ட்ஸ் நான் அவங்களை செதுக்கும் போது அவங்க எனக்கு சப்போர்ட்டா இல்லாட்டி போனா I cannot shape them. இல்ல போனேன் பாஸ்டர் பையன் எல்லாரும் முன்னுக்கு என்னை அவமானப்படுத்திட்டாரு, அங்கே விளக்காத்த வச்சு 4 சம்பு சம்புனா அந்த பிள்ளை ஒரு வாட்டி பேசாது. அப்படியா? ஆமா எல்லாம் பார்த்தாங்க, ஒரு மாதிரி பார்த்தாங்க. பாஸ்டர் பையன் எல்லாரும் முன்னுக்கும் தான் கேட்பேன். ஏன்னா எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். ஏன் உன் பிள்ளைங்க எல்லாரும் முன்னுக்கு அவமானப்பட்டா என்ன? I'm not insulting them. எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான்.
இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அப்ப இந்த ஜெனரேஷனை நான் செதுக்கும் போது நீ கூட நின்று ஒன்னு உருப்படியா நீயே செதுக்கப்படல. ஆனாதான் அந்த புத்தி. Because you don't allow them to grow. தசமபாகம் 100 உள்ளி கொடுத்தா போதும் சபைக்கு. You taught them wrong thing. You will destroy them. நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள் கர்த்தருடையதை கர்த்தருக்கு கூட இல்லைன்னா அழிஞ்சு போவன்னு சின்னதுல இருந்து அட்டிச்சு சத்தியத்தை போதிச்சுன்னா தலைமுறை அது நிலைச்சு நிற்கும். சில பேருக்கு இந்த 100 வெள்ளி கொடுக்குற பழக்கம் இருக்கு. தசம தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல எனக்கு பயமா இருக்கு. நூனி கொடுக்கிறவங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கொடுக்கிறவங்க என்னைக்குமே அவங்க கை குறைஞ்சு போனது. கர்த்தர் அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் தசம காணிக்கை கொடுத்து சபையை கொண்டு போறவங்க. டோன்ட் திங்க் நம்ம என்ன சோஷியல் வெல்ஃபேர் நடத்தல. ஸோ தட் கிவிங்கை பத்தி நான் பேச வரல. டோன்ட் கெட் மீ ராங். ஏன்னா அடுத்த தலைமுறை இப்ப நான் பல மாசம் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். உங்க பிள்ளைங்க அந்த கீதா கிளாஸ் வந்து 2 hour பிராக்டிஸ் பண்ணலன்னா சோறு கொடுக்காதீங்கன்னு நீங்க யாரும் கேட்கலையே. ஏன்னா உங்க பிள்ளைங்க திறமைசாலியா வளர்றதுக்கு உங்களுக்கே விருப்பம் இல்லை. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்களே சாபம், சாத்தான் இல்ல. எத்தனை பேருக்கு ஏன் நீ ஒரு மாதிரி பாக்குறீங்க? கடுப்பா இந்த அடிங்க மட்டை பொழந்துருங்க. ஒரே நான் போயிடுறேன் மாறு அடிச்சுட்டு கிடக்கிறதுக்கு. பிகாஸ் ஐ அம் a shepherd. என் ஆடுங்க கொழுத்து போயிருக்கணும், என் ஆடுங்க செழிப்பா இருக்கணும், என் ஆடுங்க நல்ல பால் கொடுக்கணும், நல்ல ரோமம் கொடுக்கணும். அதுங்களை பார்க்க வந்து பரலோகமே பார்த்து ஆஹா ஜேசுப்பைய வளர்க்கிற ஆடுகள் கொழுத்த கன்றுகளே போல இருக்கிறது. ஆண்டவரே சபையை பார்க்கும் போது சுப்பையா நல்ல மக்களை கொண்டுட்டு வரடா, உருவாக்குறடா, அவங்களை செதுக்கி நல்ல கொழுத்த கன்றுகளை போலும் வாலிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாலியபுரத்திலே என்று பரலோகம் என்னை பார்த்து சொல்ல வேண்டும். அதான் சில பேர் எப்படியாவது நாசமா போறீங்கன்னா போங்க, நானே டிக்கெட் கொடுத்து போங்கன்றேன். ஏன்னா உங்ககிட்ட மாற அடிக்க முடியாது. கேட்டா இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுது புள்ள, போங்கடி போடா. My job is to build you. இன்னைக்கு அவன் 15 பேர் கத்து கொடுக்குறான், நாளைக்கு அவன் 10 பேர் கத்து கொடுப்பான். உங்க தலைமுறைகளை உருவாக்க அவர்களை செதுக்கி கொண்டு இருக்கிறேன். அவர்கள் செதுக்கின பிறகு, அவர்கள் உருவாகின பிறகு, அவர்கள் அடுத்த தலைமுறைகள் சபையில ரட்சிக்கப்பட்டு வர பிள்ளைகளை அவர்கள் உருவாக்குவார்கள். நான் இருக்கிறேனோ இல்லை.